குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு கான்கரஸ் அகாடமி. இனிமே நம்ம ஒரு புது சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கோம். தட் இஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ஓகேவா? நம்ம ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு ஜான் 2025 கொஷின் எடுத்து. ஓகேவா? நம்ம 2025 எல்லாமே யூனிட் வைஸாக ஒவ்வொரு யூனிட்டாக நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேவா? இந்த ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு டிஆர்பிக்கு உதவும், டிஆர்பி எக்ஸாமுக்கு உதவும், செட்டுக்கு உதவும், அதே மாதிரி யூஜிசி நெட்டு கூட உதவும். சரியா? ப்ரீவியஸர் கொஷின் தான் கீஸ். உங்களுக்கு முதலே தெரியும். கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பின்னால் ப்ரீவியஸர் கொஷின் சால்வ் பண்ணால் நீங்கள் உங்களுக்கு ஒரு நீங்கள் கேஜ் பண்ணிக்கலாம் எந்த மாதிரி கொஷின்ஸ் எக்ஸாமில் கேட்குறாங்கன்ட்டு. ஆல்ரைட், இப்போ இன்னைக்கு வெறும் நம்ம டீச்சிங் ஆப்டிடியூட் பார்க்க போகிறோம். டீச்சிங் ஆப்டிடியூட் பின்னால் கம்யூனிகேஷன், ரிசர்ச் ஆப்டிடியூட், டேட்டா இன்டர்பிரேஷன், ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு யூனிட்டாக நம்ம பார்த்துக்கலாம். ஆரம்பிக்கலாமா? ஓகே, டுடே we are going to do Jan 2025 teaching aptitude questions. Let's begin with it. ஃபஸ்ட்டு 2 சப்ஜெக்ட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் உங்களோட எஜுகேஷன். எஜுகேஷன் சப்ஜெக்டில் டீச்சிங்க்கு கொஷின் எந்த மாதிரி வந்திருக்கு ஒன்று பார்க்கலாம். நீங்களும் வெளியெல்லாம் ஒரு கோடி இந்த ஃபார்மேட்டில் கொஷின் டிசைன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு கொஷின் ரீட் பண்ணி புரிய வச்ச பின்னால் ஒரு 10 செகண்ட் டைம் கொடுப்பேன். அந்த 10 செகண்டில் நீங்கள் ஆன்சர் கெஸ் பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். Your first question is, which of the following statement are correct pertaining to teaching? இந்த கீழே 5 ஆப்ஷனில் டீச்சிங் சம்மந்தப்பட்டது, டீச்சிங் ரிலேட்டடில், டீச்சிங் கான்செப்டில் எது கரெக்டாக இருக்குன்ட்டு. A, teaching and learning are integrally related. ரெண்டும் இன்டிகிரேட்டட் ரிலேட்டடாக இருக்குது. ஓகே. நம்பர் 2, there is no difference between teaching and training. டீச்சிங்க்கும் ட்ரைனிங்க்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. மூணாவது, all good teaching is formal in nature. எல்லாம் நல்ல டீச்சிங் ஃபார்மலாக தான் இருக்கும். நாலாவது, டீச்சர் இஸ் அன் சீனியர் பர்சன். அஞ்சாவது, டீச்சிங் இஸ் a social act where learning is an individual act. I'll give 10 seconds and your options are A, B, C, D, B, B, C, D and E, C, B, C and D only, and D, A and E only. I'll give 10 seconds. Your 10 seconds starts now. Okay, your correct answer is A and D only. A and D only. Yes. A என்ன சொல்லுதுனாக்கா டீச்சிங் அண்ட் லர்னிங் ஆர் இன்டிகிரேட், ரெண்டும் சேர்ந்தாப்புல இருக்குது. ஓகே, தட் இஸ் கரெக்ட். இ, டீச்சிங் இஸ் எ சோஷியல் ஆக்ட் அண்ட் வேர் லர்னிங் இஸ் அன் இண்டிவிஜுவல் ஆக்ட். டீச்சிங் ஒரு சோஷியல் ஆக்ட், லேர்ன் பண்ணுறது ஒரு இண்டிவிஜுவல் ஆக்ட். இது ரெண்டு தான் கரெக்டு. இந்த மற்ற ஆப்ஷன் பிசிடி அது தவறான ஆப்ஷன். ஒரு விஷயம் ஞாபகம் வைங்க, எப்பயுமே நீங்கள் எம்சிக்யூ சால்வ் பண்ணால் எம்சிக்யூவில் 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 4 ஆப்ஷனில் ஒன்று கரெக்டாக இருக்கும். அது என்ன கரெக்டுன்றது கண்டுபிடிக்கணும். இன்னொன்று, அது ரிமைனிங் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, அது கரெக்ட் இல்லை, அது இன்கரெக்ட் ஆப்ஷன். அது பற்றி கூட உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். ஏன் நெக்ஸ்ட் டைம் கொஷின் ஃப்ரேம் பண்ணும்போது யூஜிசி அந்த தவறான கொஷின் இந்த டைம் இருக்கும், அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் கொஷின் ஃப்ரேம் பண்ணுவாங்க. இட்ஸ் இட் கிளியர்? ஓகே, ஸோ நம்ம பார்க்கலாம். டீச்சிங் ட்ரைனிங்கில் வித்தியாசம் இருக்குது. இப்போ இந்த ஆப்ஷன் கரெக்டாக இல்லைல்ல. தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டீச்சிங் அண்ட் ட்ரைனிங். ஓகே, இவங்க என்ன சொல்கிறாங்க, ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்கு டீச்சிங்க்கும் ட்ரைனிங்க்கும் வித்தியாசம் இல்லை, ஆனால் வித்தியாசம் இருக்குது. அதுக்கு தான் இது ராங் ஆப்ஷன். பாருங்கள், டீச்சிங் இஸ் ஏ ஸ்கில் ஓரியன்டட், training is skill oriented and teaching is knowledge oriented. Okay. Next question. One must become teacher with intrinsic motivation. Intrinsic motivation நாக்கா inner drive. உங்களுக்குள்ள நம்ம மனசுக்குள்ள மோட்டிவேஷன் வரும், நம்ம மனசுக்குள்ள சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். இஸ் இட் கிளியர்? இட்ஸ் நாட் எக்ஸ்டர்னல், இட் இஸ் இன்டர்னல். which is what is the intrinsic motivation to become teacher? கீழே ஆப்ஷன் தந்திருப்பாங்க 4 ஆப்ஷன், அதில் என்னென்ன intrinsic motivation இல்லை. ஓகே. A, it gives satisfaction. B, doing it for its sake. C, handsome salary. And D, growth of one's self. I'll give 10 seconds. Your 10 seconds starts now. ஓகே, த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஹேண்ட்ஸம் சேலரி. இது மட்டும்தான்
இங்கே பாருங்கள், இது மட்டும்தான் எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன், மற்ற எல்லாமே இன்டர்னல் மோட்டிவேஷன். இதோட மீனிங் பாருங்கள். இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் இஸ் இன் டீச்சிங் ரிஃபர்ஸ் டு எ டீச்சர்ஸ் இன்டர்னல் டிரைவ், உள்ளுக்குள்ளே ட்ரைவ் பண்ணுறது, டு எஜுகேட் அண்ட் இன்ஸ்பயர். உள்ளுக்குள்ளே அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த தோணும், இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும் உங்களுக்கு. ஸ்டூடெண்ட்டை இன்ஸ்பயர் பண்ணுறதுக்காக ஒரு ஃபீலிங் வரும், ஃபியூல்டு பை பேஷன், curiosity and person satisfaction. இது எல்லாம் rather than the external reward. external லாபத்தோட உள்ளுக்குள்ள லாபம் கிடைக்கல, உள்ளுக்குள்ள ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல, அதுதான் இன்ட்ரின்சிக் வேல்யூ. இது எல்லா ஆப்ஷனில் ஹேண்ட்ஸம் சேலரி, நல்ல பெரிய சேலரி தான், இது ஒரு எக்ஸ்டர்னல் ரிவார்டு. தட் இஸ் நாட் இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். தட்ஸ் வை ஹேண்ட்ஸம் சேலரி இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். Third question. An inclusive classroom. இன்க்ளூசிவ்னா வெவ்வேறு டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட், டிஃப்ரெண்ட் மைண்ட் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட் எல்லாமே சேர்ந்து ஒரு கிளாஸில் படிக்கிற மாதிரி ஒரு கிளாஸ் ரூம் சிச்சுவேஷன் இஸ் நோன் as inclusive classroom. Follows UDL. The full form of UDL is, your options are uniform development of lessons, universal design of learning, unique development of lectures, universal departure of learning. I'll give 10 seconds. Your 10 second time starts now. Yes, the correct answer is universal design of learning. இங்கே explanation பார்த்துக்கலாம் நம்ம. A teaching framework that provides multiple means of engagement. பல வழி இருக்குது என்கேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக, ரிப்ரசன்டேஷன் பண்ணுறதுக்காக, எக்ஸ்பிரஷன் டு அக்காமடேட் டைவர்ஸ் லேர்னர், வெவ்வேறு லேர்னரை இன்டிகிரேட் பண்ணுறதுக்காக இது ஒரு சிஸ்டம். தட் இஸ் நோன் as UDL. ஆல்ரைட், நெக்ஸ்ட். ஓகே, அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் தி லேர்னிங் ப்ரோக்ரெஷன். ஓகே, லேர்னிங் ப்ரோக்ரெஷன் இங்கே பாருங்கள், இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியணும். இங்கே I'll give the option. Option A, use of information in new situation. B, explain idea or concepts. C, draw conclusion. D, recall of facts and information. E, produce new work. Choose the correct answer from the option. Option கொடுத்துருக்காங்க, இதோட சீக்வென்ஸ் கண்டுபிடிக்கணும். Let me tell you one thing, இது ப்ளூம்ஸ் டாக்ஸோனமி சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி தான், சரியா? ப்ளூம்ஸ் டாக்ஸோனமியில் ஃபஸ்ட்டு ஒரு லேர்னிங் ப்ரோக்ரஸ் பண்ணுறனாக்கா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னவா செய்வான், செகண்ட் ஸ்டெப் என்ன கற்றுக்குவான், தேர்ட் ஸ்டெப் என்னவா செய்வான், ஃபோர்த் ஸ்டெப் என்னவா செய்வான், இது நீங்கள் ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டரில், கரெக்ட் ஆர்டரில் செட் பண்ணுங்கள். யோ ஆப்ஷன்ஸ் ஆர் DBACE, B CADBE, C option C ECDBA, and option D is DACBE. Think it and make a guess. Yes, the correct option is DBAC. D ஃபஸ்ட்டு. அது பாருங்கள், நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ப்ளூம்ஸ் டாக்ஸானமி பார்த்தீங்கன்னா, ரிவைஸ்ட் ப்ளூம் டாக்ஸானமி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரிமெம்பர் அண்ட் ரீகால் பண்ணுவாங்க, ஃபஸ்ட் ஸ்டெப். செகண்ட், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. மூணாவது அதை அப்ளை பண்ணுவாங்க சிச்சுவேஷனுக்கு. நாலாவதுல அனாலிசிஸ் பண்ணுவாங்க. அஞ்சாவதுல இவாலுவேட் பண்ணுவாங்க. நாலாவதுல கிரியேட்டிவ் ஒர்க் பண்ணுவாங்க, ஒரு புது ஒர்க் கிரியேட் பண்ணுவாங்க. அது பார்த்தீங்கன்னா டி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ரீகால் த ஃபேக்ட்ஸ், தட் இஸ் பேசிக் ரிமெம்பரிங் ஆஃப் டீட்டெயில். ரிமெம்பரிங் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கா? ஓகே. ரெண்டாவது எக்ஸ்பிளைன் ஐடியாஸ் ஆர் கான்செப்ட். இதுக்கு அர்த்தம் என்ன? அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் எக்ஸ்பிளனேஷன். அண்டர்ஸ்டாண்டிங் செகண்ட் லெவலில் இருக்கா? ஓகே. தேர்ட், யூஸ் இன்ஃபர்மேஷன் இன் அ நியூ சிச்சுவேஷன். இன்ஃபர்மேஷன் அது சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணால் நீங்கள் நாலேஜ் அப்ளை பண்ணுறீங்க. தேர்ட் ஆப்ஷன் அப்ளைங். ட்ரா கனெக்ஷன்ஸ், அனலைசிங் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஐடியா. ஸோ அனலைசிங் இஸ் a fourth stage. Last stage, produce new work, create something original. That is why it's creating new work. Is that clear? That's why your correct answer is DBACA. Is that clear? ஸோ சில டீச்சர்ஸ்க்கு ஐஜிசிஎஸ்சி படிக்கப்பாங்கல்ல, அவங்களுக்கு தெரியும் ஐஜிசிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஃபார்மேட்டில் தான் ஆன்சர் எழுதணும். ஆல்ரைட், இந்த ஃபார்மேட்டில் தான் ஆன்சர் எழுதணும். ஃபஸ்ட்டு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், அப்புறம் அதுக்காக 2 மார்க் இருக்குது. ஒரு 10 மார்க் கொஷின் இருந்துச்சுனாக்கா பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், தட் இஸ் AO1, அசஸ்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் 1.
AO2 assessment number as objective 2, that is application. AO3 assessment objective 3, that is analysis. Fourth, AO4 evaluation பண்ணி conclude பண்றது. Teachers who are teaching IGCSE or international syllabus, they can relate to it. Next கேள்வி. Okay, arrange the following components of a lesson plan chronologically. இப்போ நீங்கள் டீச்சராக ஒரு லெசன் சொல்லி கொடுக்குனாக்கா எந்தெந்த ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க, அந்த ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் இந்த ஸ்டெப்ஸில் குரோனாலஜிக்கல் ஆர்டரை அரேஞ்ச் பண்ணுங்கள். A, select the content. B, design evaluation. C, design learning outcome. D, design diagnostic method. E, select the pedagogy. Your options are A, C, A, E, B, D. B, C, A, E, D, B. Option C, B, E, A, C, D. And option D, A, B, E, C, D. Your time starts now. ஜென்ரலி நீங்கள் ஸ்கூலில் படிக்கச்சாலும் சரி, காலேஜில் படிக்கச்சாலும் சரி, ஒரு லெசன் படிக்கணும்னா அது எப்படி பிளான் பண்ணுவீங்க? The correct option is C, A, E, B, D. Alright, C, ஃபஸ்ட்டு நீங்கள் அவுட்கம் என்ன வரும்ன்ட்டு நீங்கள் பார்ப்பீங்க. ரெண்டாவது கண்டென்ட்டை செலக்ட் பண்ணுவீங்க, எந்த கண்டென்ட் எந்த சாப்டர் படிக்க போகிறீங்க. இ, எந்த மெத்தட் அண்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போகிறீங்க, தட் இஸ் பெடகோகி. டி, நீங்கள் டயக்னோசிஸ் மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க. ஆல்ரைட், ஃபஸ்ட்டு ஒரு ப்ரீ டெஸ்ட் எழுதுவீங்க, கேள்வி கேட்டுட்டாலும் கேட்டுக்க சரி, இல்லை சின்ன டெஸ்ட் வச்சாலும் சரி, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தெரியும்ன்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க, தட் இஸ் மீன்ஸ் டிசைனிங் டயக்னோஸ்டிக் மெத்தட். கடைசியில் இவாலுவேட் பண்ணுவீங்க, that is design evaluation. You can see the option, I've given the explanation also. Okay, next. Which among the following definition is devised to eliminate ambiguity or vagueness by delineating a concept more sharply? சிம்பிளாக சொல்லணுனாக்கா ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஜார்கன்ஸ் வேர்ட், டிஃபிகல்ட் வேர்டு யூஸ் பண்ணாமல், ஒரு ambiguity யூஸ் பண்ண கிளியர் கட்டாக புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுற கான்செப்ட் பேர் என்ன, அதான் கேட்டிருக்காங்க. 1, A இஸ் ஸ்டிபுலேட்டிவ், B இஸ் ப்ரீசைசிங், C இஸ் theoretical, D இஸ் persuasive. Your time starts now. ஓகே, த கரெக்ட் ஆன்சர் இஸ் ப்ரீசைசிங். ஓகே, இது ரொம்ப முக்கியமான ஆன்சர் ஞாபகம் வைங்க. இப்போ ப்ரீசைசிங் சம்மந்தப்பட்ட கொஷின் கேட்டிருக்காங்க, இதுக்கு இன்கரெக்ட் ஆப்ஷன். ஓகேவா, நெக்ஸ்ட் டைம் கொஷின் ஃப்ரேம் பண்ணும்போது இது கரெக்டான ஆன்சர் பேஸ் பண்ணி ஸ்டிபுலேட்டிவ் கரெக்டான ஆன்சர் பேஸ் பண்ணி கொஷின் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, இல்லைனாக்கா பர்சுவேசிவ், இல்லைனாக்கா தியரிட்டிக்கல், இது கரெக்டான ஆன்சர் பேஸ் பண்ணி கொஷின் ஃப்ரேம் பண்ணுவாங்க என்டிஏ, ஞாபகம் வைங்க. ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி இப்போ ப்ரீசைசிங் டெஃபினேஷன் மட்டும் பார்த்துக்கலாம். ப்ரீசைசிங் டெஃபினேஷன் கிளாரிஃபைன் அண்ட் எக்ஸிஸ்டிங் டேர்ம் பை மேக்கிங் இட் மோர் ஸ்பெசிஃபிக் டு ரிமூவ் ambiguity. டவுட்ஸ் இல்லாத மாதிரி வேர்டு யூஸ் பண்ணுறது இல்லை, அந்த வேர்டு மாற்றி ஒரு கிளியர் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குவாங்க. இஸ் இட் கிளியர்? உங்களுக்கு பிடிஎஃப் டெலிகிராம் குரூப்பில் போட்டுறேன், இந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி உங்களுக்கு இனிமே என்னென்ன பிபிடி உங்களுக்கு வீடியோவில் காட்டுறனோ அந்த எல்லாம் பிபிடி என்னோடய டெலிகிராம் சேனல், எங்களோட டெலிகிராம் சேனல் காங்கிரஸ் அகாடமி ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா பிடிஎஃப் அங்கே கிடைக்கும், A to Z பிடிஎஃப் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. ரெண்டாவது, நெக்ஸ்ட் வீக்லேருந்து யூடியூப் லைவ் உங்களுக்கு ஃப்ரீயாக பேப்பர் 1 ஃபுல்லாக படிக்க, பேப்பர் 1 ப்ளஸ் பேப்பர் 2, அது எல்லாம் கான்டென்ட் உங்களுக்கு டிஆர்பி எக்ஸாமுக்கு அப்புறம் நெட் அண்ட் செட் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். இஸ் தட் கிளியர்? ஸோ கைண்ட்லி ஐ ரிக்வெஸ்ட் யூ டு சப்ஸ்கிரைப் to our YouTube channel and join our Telegram channel. Next, காமர்ஸ் ஜான் 2025ல 4 கேள்வி கேட்டிருக்காங்க. எந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்கு என்னென்ன ஆப்ஷன் நம்ம ஒன்று பார்க்கலாம். ஓகே, which of the following are the benefits of metacognition? மெட்டாகாக்னிஷன்னா நம்மளோட திங்கிங் ப்ராசஸ் எப்படி இருக்குல்ல, அது பற்றியே நம்ம சிந்திக்கணும். நம்ம எப்படி திங்க் பண்ணுறோம், அந்த திங்க் பண்ணுறது பேட்டர்ன் என்ன, எதுக்காக நம்ம அதை திங்க் பண்ணுறோம், தட் இஸ் நோன் அஸ் மெட்டாகாக்னிஷன். Now the options are: metacognitive practice helps learner to plan,
மானிட்டர் அண்ட் இவால்வேட் தேர் ஓன் ப்ரோக்ரஸ். அவங்க சொந்த ப்ரோக்ரஸ் பிளான் பண்ணுறதுக்காக, மானிட்டர் பண்ணுறதுக்காக, கண்காணிக்கிறதுக்காக, அப்புறம் இவால்வேட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். மெட்டாகாக்னேட்டிவ் ப்ராக்டிஸ் மேக்ஸ் யூனிக் கான்ட்ரிபியூஷன் டு learning over the above the influence of cognitive. உங்களோட மெமரி பவர் எவ்வளோ இருக்குல்ல, அதுக்கு மேலே கூட உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் with the help of metacognitive. Metacognitive practice helps to improve academic achievement, and metacognitive skills help students to transfer what they have learned from one context. இப்போ ஒரு கான்டெக்ஸ்டில் ஒரு சுச்சுவேஷனில் என்ன ஸ்கில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்களே, அதே ஸ்கில்ஸ் நீங்கள் வேறு சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் known as transfer of skills. Your options are option A and D only, option B and C only, option D, A, B, C, D, and option D, C only. Your 10 seconds starts now. Okay, the correct version is all the above. Metacognitive எல்லாம் பெனிஃபிட் கொடுக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் மெட்டாகாக்னிஷன். இட் ரிஃபர்ஸ் டு எ திங்கிங் அபவுட்ஸ் ஒன் ஓன் திங்கிங். உங்களோட திங்கிங் எப்படி இருக்குது அது பற்றியே நீங்கள் திங்க் பண்ணுறோம். நீங்கள் சிந்திக்கிறீங்களே, எப்படி சிந்திக்கிறீங்கன்ட்டு அதிலே சிந்திக்கணும். இஸ் நோன் ஆஸ் மெட்டாகாக்னிஷன். ஓகே, இது இருந்துச்சுனாக்கா, இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கனாக்கா நீங்கள் உங்களோட லெசன்ஸ் பிளான் பண்ணிக்கலாம், இவால்வேட் பண்ணிக்கலாம், மானிட்டர் பண்ணிக்கலாம், யூனிட் கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும் உங்களுக்கு, அப்புறம் அகாடமிக் அச்சீவ்மெண்ட் பண்ணலாம், நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லர்னிங் கூட பண்ணலாம். ஆல் தி அபவ். நெக்ஸ்ட், a teacher is looking for LMS software. என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் கூட இது பற்றி நான் பேசியிருக்கேன், ஞாபகம். that can integrate multiple assessment tool and track students progress. Which platform is the best suited for this? இது சிம்பிளாக சொன்னால், இந்த given ஆப்ஷனில் LMS சாஃப்ட்வேர் என்ன அதுதான் கேட்டிருக்காங்க. A Moodle, B Zoom, C Grammarly, D Turnitin. Your 10 seconds starts now. Okay, it's a very easy one. Moodle is a correct answer. நீங்கள் என்னோட டீச்சிங் சாஃப்ட்வேர் வீடியோ பார்த்துருந்தீங்கனாக்கா உங்களுக்கு தெரியும், Moodle ஃபர்ஸ்ட்லேயே இருக்குது. ஓகே, Moodle is a correct option. ஓகே, Moodle பற்றி நீங்கள் இங்கே தெரிஞ்சிக்கலாம், பிடிஎஃப்பில் பார்த்துக்கலாம். ஓகேவா? இன்கரெக்ட் ஆப்ஷன் எது கரெக்டாக இல்லை? ஜூம் உங்களுக்கு LMS சாஃப்ட்வேர் இல்லை, இது வீடியோ கான்ஃபரன்சிங் சாஃப்ட்வேர். Grammarly, இட்ஸ் அ ரைட்டிங் அசிஸ்டண்ட். Turnitin பிளாகரிசம் டிடெக்ட் பண்ணுறதுக்காக சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? அது திருப்பி சொல்கிறேன், லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இட்ஸ் அன் இன்டிகிரேட்டட் டிசைன், ஃபுல் ஃப்ளெஜ். Moodle is a full-fledged learning management system. இது ஒரு இன்டிகிரேட்டட் பிளாட்ஃபார்ம். அதில் எல்லா டீச்சிங் ஆக்டிவிட்டி அந்த ஒரு சாஃப்ட்வேரில் பண்ணலாம். ஜென்ரலி இந்த சாஃப்ட்வேர் பெரிய பெரிய யூனிவர்சிட்டி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Match the following least 1 with least 2. least 1ல cooperative learning strategy கொடுத்துருக்காங்க, அதோட மீனிங் கொடுத்துருக்காங்க. Robbins round brainstorming and numbered head together fishbowl peer teaching. Your options are A4 B3 C2 D1, B A3 B4 C1 D2, C A2 B3 C1 D4, and D A3 B2 C4 D1. I'll give 10 seconds. Your 10 seconds starts now. ஒரு விஷயம் ஞாபகம் வைங்க, உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வருதுல்ல, இது மேத்ஸ் காலமில் ட்ரிக்ஸ் இருக்குது. சரியா? இது 4ல் உங்களுக்கு அட்லீஸ்ட் 1 தெரிஞ்சால், அட்லீஸ்ட் 1 இல்லை 2 தெரிஞ்சால் அது மார்க் பண்ணிக்கோங்க. சரி பாருங்கள், ரவுண்ட் ராபின் பிரெயின் ஸ்டார்மிங் இது நம்ம கேள்விப்படலையா? சரி விடுங்க. நம்பர்ட் ஹெட் டுகெதர் இது நம்மளுக்கு தெரியாதா? ஃபிஷ் பால் இது புதுசாக இருக்கா? விட்டுடுங்க. பியர் டீச்சிங் இது நம்ம படிச்சிருக்கோம் எங்கனாச்சும். பியர்னாக்கா அ பீப்புள் வித் சேம் ஏஜ் குரூப். ஓகே, இப்போ நீங்கள் காலேஜில் ஃபஸ்ட் இயரில் படிக்கிறீங்கனாக்கா எல்லா ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்காக பியர். நீங்கள் காலேஜில்
மாஸ்டர் டிகிரியில் ஃபஸ்ட் செமிஸ்டரில் இருக்கீங்கனாக்கா ஃபஸ்ட் இயரில் இருக்கீங்கனாக்கா அந்த சக ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட பியர் டீச்சிங். இதோட ஆப்ஷன் நம்ம சொல்லிக்கலாம் டிஸ்கஸிங் ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சிங் ஏ ஸ்பெசிஃபிக் டாபிக் டு அதர்ஸ். ஸோ கோஆப்ரேட்டிவ் லேர்னிங்கை சிம்பிள் ஒரே ஏஜ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் வேறு ஏஜ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிக் கொடுக்குறாங்க. இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாக்கா கூட நீங்கள் ஆன்சர் மார்க் பண்ணிக்கலாம் ஈஸியாக. டியோட ஆப்ஷன் 2, டியோட ஆப்ஷன் இதில் 1 இருக்கா, ஓகே இது தவறு. டியோட ஆப்ஷன் 4 இருக்கா, இது தவறு. டியோட ஆப்ஷன் 1 இருக்கா, இது தவறு. டி ஆப்ஷன் 2 இருக்குது, இதுதான் கரெக்ட், இதுதான் சரி. வெறும் ஒரு கொஷன் ஒரு கான்செப்ட் தெரிஞ்சால் கூட நீங்கள் கரெக்டான ஆன்சர் மார்க் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இதில் கூட இருக்குது, ஞாபகங்க, இதில் கூட இருக்குது. இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்தால் கூட நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். 4 ஆப்ஷன்ஸ் இருக்கா, இதில் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணும். எது இல்லை 100% எது இன்கரெக்ட் ஆப்ஷன் தெரிஞ்சிச்சுனாக்கா அதுலேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் ஜஸ்ட் கோட்டிங் இட் ஃபார் எக்ஸாம்பிளாக ஏ கரெக்டான ஆப்ஷன் இல்லைன்ட்டு உங்களுக்கு உறுதியாக 100% தெரியுனாக்கா ஏ ஆப்ஷனில் எங்கே இருக்குது அந்த ஆப்ஷனில் எலிமினேட் பண்ணிக்கிங்க. யூ வில் பி ரிமைனிங் வித் 2 or 1 ஆப்ஷன். அதுலேருந்து உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் மார்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இஸ் தட் கிளியர்? I'll teach you how to eliminate the options. நான் ப்ரீவியஸ் இயர் பேப்பர் இன்னும் சால்வ் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். Yes, the correct answer is option number B. You can see the meaning also. Round robin brainstorming na ஒரு discussion நடக்கும். A strategy where students takes turns. Discussion idea in a small group. ஒரு குரூப்பாக இருக்கும், அவங்களோட டர்ன் வரும்போது அவங்க ஒரு ஐடியா ஷேர் பண்ணுவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஓகே, என்ஷூரிங் ஈக்குவல் பார்ட்டிசிபேஷன். நம்பர்ட் ஹெட் டுகெதர். இட் மீன்ஸ் ஒரு குரூப், சின்ன குரூப் இருக்கும், எல்லா குரூப்புக்கும் ஒவ்வொரு ரோல் அசைன் பண்ணியிருப்பாங்க. அவங்க டர்ன் வரும்போது அவங்களோட ரோலுக்கு ஏற்ற மாதிரி கொஷனுக்கு ஆன்சர் கொடுப்பாங்க. ஃபிஷ் பால் டெக்னிக்னா பெரிய குரூப் இருக்குது, பெரிய ஆடியன்ஸ் இருக்குது, அதில் ஒரு மெயின் ஸ்மால் குரூப் மட்டும்தான் பேசுவாங்க, அவங்க மட்டும்தான் பேசுவாங்க. மற்ற எல்லா ஸ்டூடெண்ட் அவங்கள பார்ப்பாங்க, அப்சர்வ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்கஷன் ஃபார்மேட் வேர் a small group talks while the large group listen and observe, promote active engagement. பியர் டீச்சிங் நான் சொன்னேன், உங்கள் சக தோழர்களுக்கு நீங்கள் தோழிங்களுக்கு நீங்கள் படிக்க வைக்கிறீங்க. PRB basically means a group of people with same age group or same classroom students. Okay, that's it for today. மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, ஜாயின் பண்ணுங்கள். இந்த பிபிடி மட்டும் இல்லை, நீங்கள் ரெகுலராக எந்த பிடிஎஃப் இருந்தாலும் எந்தெந்த டாபிக் நான் படிக்க போகிறோம் அந்த எல்லா டாபிக் உங்களுக்கு டெலிகிராமில் கிடச்சிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீக்லேருந்து யூடியூப்பில் லைவ் கிளாஸஸ் ஃப்ரீயாக நடத்துவோம், பேப்பர் 1 பேப்பர் 2க்கு. அது ஈவினிங் டைம் உங்களுக்கு என்ஷூர் பண்ணுவோம், உங்களுக்கு ஆல்ரெடி இன்டிமேட் பண்ணுவோம். ஆல்ரைட், தேங்க்யூ வெரி மச் ஃபார் யர் டைம். டேக் கேர், பை பை.